வியாழக்கிழமை ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வீட்டில் மிளகுத்தூள், சோம்புத்தூள், அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் எல்லாம் காலியாக இருந்துச்சு. சரி அதெல்லாமே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பெப்பரை மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த சின்ன மிக்ஸி இருக்கிறனால இந்த மாதிரி பொடி பண்ணுறதுக்குன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நல்லாவே ஃபைனாக அரைச்சி கொடுத்துரும். பெப்பர் தூள் இருந்துச்சுன்னா ஆம்லேட்டு இந்த மாதிரி போடுறதுக்கு டக்குன்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிளகுத்தூள் அரைச்சதுக்கப்புறமா நல்லா ஜாரை தொடச்சிட்டு சோம்புத்தூள் அரைக்கிறதுக்கு சோம்பை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சோம்புத்தூள் வறுவல்னால் பண்ணுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், மொறுன்னு கிடைக்கும். அப்புறம் அதே நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஏலக்காய் தூள் பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாயாசம், சக்கரை பொங்கல்னால் பண்ணுறதுக்கு டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். 3மே எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சுக்கிட்டு நைட் டின்னருக்கு பிரெட் இருந்துச்சு, வெஜிடபிள்ஸ்னால் போட்டு வெஜ் ரோல் தான் பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.